இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த அதிகாரத்தை 4 பிரிவுகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம். முதலாவது பகுதி 1 மற்றும் 2வது வசனங்களில் ஆண்டவருடன் சமாதானமும் கிருபையும் அடையும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை குறித்து தெளிவுபடுத்துகின்றார். 2வது பகுதியாய் 3ஆம் வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் துன்பத்தில் மகிழ்ச்சி அடைய வேண்டும், தொடர் நம்பிக்கையிலே நிலைத்து நிற்க வேண்டும் என்ற செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3வது பகுதியாய் 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் கடவுளுடைய அன்பு நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். 4வது பகுதியாய் 12ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் ஆதாமும் இயேசு கிறிஸ்துவும் 2 பிரதிநிதிகளாய் இந்த உலகத்திலே இருக்கின்றார்கள் என்பதை குறித்து படிக்கின்றோம். இப்படியாய் ஆண்டவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பதை இந்த அதிகாரம் மிக அழகாக நமக்கு வர்ணிக்கின்றது. முதலாம் பகுதியிலே ஆண்டவருடன் சமாதானமும் கிருபையும் அடையும்படியான வாய்ப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். 1வது வசனம், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினாலே நீதிமான்களாக்கப்பட்டோம் என்பதை 4ஆம் அதிகாரத்திலே தெளிவாக பார்த்தோம். அப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டபடியால் நமக்கு சமாதானம் தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகின்றது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8-9ஆம் வசனங்களிலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல என்று தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது நமக்கு ஆண்டவர் பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்கின்றார். அதை இந்த அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் பல முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் தேவனோடு நாம் சமாதானம் கொள்ளுதல், நமக்கு கொடுக்கப்படுகின்ற கிருபை, கர்த்தர் மேல் வைத்திருக்கின்ற முழுமையான நம்பிக்கை, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற வாக்குத்தத்தங்கள், அதோடு கூட உபத்திரவங்கள், தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர், கோபாக்கினையிலிருந்து நமக்கு மீட்பு, இரட்சிப்பு, தேவனோடு ஒப்புரவாகுதல், இயேசு கிறிஸ்துவின் ஜீவனாலும் பிரசன்னத்தினாலும் இரட்சிப்பு பெற்று மகிழ்ச்சி அடைவது, ஆண்டவருக்குள்ளாய் சந்தோஷமாய் வாழ்வது ஆகியவை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே நாம் மேன்மை பாராட்டுகிறோம். ஆகவே தேவ மகிமையை அடைவதற்கான வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்றார். எபிரேயர் 4:16 நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆகவே தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையிலே நிலை கொண்டிருந்து இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்றிருக்கிறோம். 2ஆம் பகுதியாய் தொடர்ந்து துன்பத்திலும் மகிழ்ச்சி அடைந்து தொடர் நம்பிக்கையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றார். 3வது வசனத்திலே உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு இந்த உலகத்திலே உபத்திரவம் என்பது உண்டு. உபத்திரவம் என்பதை ஆசீர்வாதங்களில் ஒன்றாக பரிசுத்த பவுல் சேர்த்திருக்கிறார். நாம் பல வேளைகளிலே உபத்திரவம் நமக்கு ஆசீர்வாதம் அல்ல என்று நினைக்கிறோம். ஆனால் பரிசுத்த வேதத்திலே உபத்திரவம் என்ற வார்த்தை ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியாகவும் இருக்கிறது. உபத்திரவம் என்ற வார்த்தைக்கு பல்வேறு விதமான துன்பங்கள் இருக்கலாம். நம்மை அழுத்தும் பல்வேறு விதமான தேவைகள் இருக்கலாம். பணத்தேவை, சரீர தேவை, இன்னும் நம்மை அழுத்துகின்ற துன்பமான சூழ்நிலைகள், துக்கம், வியாதி, பிறர் நம்மை கொடுமைப்படுத்துதல்,
பிறர் நம்மை தவறாக கீழ்த்தரமாக நடத்துதல், நாம் தனிமையாக இருத்தல் போன்றவை இப்படிப்பட்ட உபத்திரவங்களிலே நாம் சேர்க்கலாம். இன்னும் புரிந்து கொள்வதற்கு யாக்கோபு நிருபத்தின் 1ஆம் அதிகாரத்தின் 2லிருந்து 4 வரை நாம் வாசிக்கும்போது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. ஆகவே உபத்திரவம் என்பது நமக்கு ஆசீர்வாதமான ஒன்று என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இந்த 5ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்திலே உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். 5வது வசனத்தில் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. உபத்திரவம் இருந்தாலும் பரிசுத்த ஆவியின் தேவ அன்பினாலே அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். ஆகவே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகின்ற அவருடைய சீடர்களாகிய நாம் பரிசுத்த ஆவியின் இந்த தேவ அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து செயல்படுவோமாக. பரிசுத்த ஆவியின் நிறைவை வெளிப்படுத்த வேண்டுமென்றால் துன்பத்திலும் மற்றவர்களை நாம் ஆசீர்வதித்து நடத்த வேண்டும். தீத்துவுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தின் 6, 7ஆம் வசனங்களிலே, தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தள்ளினார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பரிசுத்த ஆவியை தந்திருக்கின்றார், நித்திய ஜீவன் உண்டாகும் நம்பிக்கைக்காக என்பதை புரிந்து ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக யாவரிடமும் அன்புடன் நடந்து கொள்வோமாக. 3வது பகுதியாக இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலே தேவ அன்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நாம் அக்கிரமக்காரர்களாய் இருக்கும்போது, பலனற்றவர்களாய் இருக்கும்போது நமக்காக ஆண்டவர் மரித்திருக்கின்றார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். நம்முடைய பலவீனத்தை நீக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். நாம் பலனற்றவர்கள், நாம் இந்த உலகத்திலே பாவிகள், இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு சத்துருக்களாய் இருந்தோம் என்பதை குறித்து தொடர் வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். இப்படிப்பட்ட நம்மை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக ஆண்டவர் வந்திருக்கின்றார். 7, 8ஆம் வசனங்களிலே, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவன் ஒருவேளை மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நீதிமானுக்காகவோ நல்லவனுக்காகவோ கூட ஒருவன் மரிக்க மாட்டான். அப்படி என்றால் அநீதிமான்களாக நமக்காக இயேசு கிறிஸ்து மரித்து தமது அன்பை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கனைக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்படுவது எவ்வளவு நிச்சயம் என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. 10வது வசனத்திலே, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவரோடே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆகவே விசுவாசியின் ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் அவருடைய உயிர்த்தெழுந்த ஜீவனாலும் உண்டாயிருக்கிறது. ஆனபடியினாலே அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவனோடு ஒப்புரவாகப்பட்டிருக்கிறோம். இதுவே முதலாம் ரட்சிப்பு. இதை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசியும்
தொடர்ந்து கர்த்தருடைய சத்திய வசனத்திலும் அவரோடு நெருங்கி வாழ்வதிலும் விசுவாசத்திலும் கிறிஸ்துவின் ஐக்கியத்திலும் தொடர்ந்து வாழும்படியான அழைப்பை ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 4ஆம் பகுதியாக ஆதாமும் இயேசு கிறிஸ்துவும் 2 பிரதிநிதிகளாய் இந்த உலகத்திலே இருக்கின்றார்கள். ஆதாம் முதல் மனிதன். கீழ்ப்படியாமையின் செயலினாலே அவன் பாவத்திற்குள்ளாய், குற்ற உணர்வுக்குள்ளாய், தேவனுடைய தண்டனை மரணத்துக்குள்ளாய் கடந்து சென்றார். ஆனால் இயேசு கிறிஸ்துவாகிய 2ஆம் ஆதாமின் கீழ்ப்படிதலினாலே மரணத்திலிருந்து விடுதலை, உயிர்த்தெழுதல் ஆகியவற்றை நாம் பெற்றுக்கொண்டோம். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு கிருபையினாலும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பது தொடர் பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பாவமும் தீமையும் ஆதாமின் இருதயத்துக்குள்ளும் வாழ்க்கைக்குள்ளும் நுழைந்து விட்டன. ஆதாம் பாவத்தை மனித குலத்தில் ஊற்றி மனிதர்கள் மரணித்து போகும்படியாய் கரைப்படுத்தி விட்டார். எல்லா மனிதரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போகும்படியான வாய்ப்பை கொடுத்து விட்டார். தீமை செய்யக்கூடிய சுபாவம் உடையவர்களாய் இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் பிறந்திருக்கின்றான். ஆகவே ஆதாமின் பாவத்தினால் மரணம் அவரது சந்ததியார் மீது வந்தது. ஒருவேளை பிறந்த ஒரு சிறு குழந்தை மரணம் அடைந்தால் அதற்கான காரணம் அந்த குழந்தையின் பாவம் அல்ல. ஆதாமினால் மனுக்குலத்திற்கு வந்த மரணம் அந்த குழந்தையை ஆட்கொள்கிறது என்பதே உண்மையான செய்தி. 15ஆம் வசனத்திலே மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் மேன்மை எவ்வளவு பெரியது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கின்றார். தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் உண்டான அந்த ஈவும் நம் அனைவர் மேலும் பெருகி இருக்கிறது என்பதை 15ஆவது வசனத்திலும், அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது என்பதை 16ஆவது வசனத்திலும், ஜீவனை அளிக்கிறது என்பதை 17ஆவது வசனத்திலும், அந்த கிருபை ஆளுகை செய்கிறது என்பதை 17ஆவது வசனத்திலும், எல்லா